என்ன சொல்லி இப்ப இவளை கூப்பிடுறது? ஆனா இன்னைக்கு உன்னை கைமா பண்ண விட மாட்டேன்டி. கொய்யால என்கிட்டயா பாப்போன்னு சொல்ற? இன்னைக்கு இருக்கு, இரு இரு. இந்த அதித் மாமா யாருன்னு இன்னைக்கு காமிச்சு தரேன் உனக்கு. உம், உம், விதுன். விதுன் தான் இதுக்கு கரெக்டா இருப்பான். விதுன், அண்ணன் கூப்பிடுற மாதிரி கேக்குது. விதுன், கரெக்ட், அண்ணனே தான் கூப்பிடுறான். சொல்லுண்ணே. இங்க ஒரு நிமிஷம் வரியா? இந்த வரேண்ணே. கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? வரானா பாரு. டேய் விதுன், வந்துட்டேன். எவ்வளவு நேரம் உனக்கு வர்றதுக்கு? என்னண்ணா சொல்லு, என்னாச்சு? இல்ல, அண்ணிய கொஞ்சம் கூட்டு வரியா? ஒரு சின்ன டவுட் இருக்கு. மேக்ஸ் புக்கையும் எடுத்துட்டு வர சொல்லு. சரிண்ணே. எவ்வளோ மெமரபிளான ஒரு கேமரா இது. ஆனால் பாரு, என்ன பண்ணாலும் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. கடையில் கொடுக்க வேண்டாம், நம்மளே சரி பண்ணிடலான்னு பார்த்தா முடியாது போல. அண்ணி. விதுனா? இப்போ எதுக்கு வரா இவன்? அண்ணி. சொல்லு விதுன், என்னடா இந்த டைம்ல வந்திருக்க? கேமராவை வச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல, இது எங்களோட பழைய கேமரா. அன்னிக்கு இந்த கேமரானா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இதை சரி பண்ணவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப ஓல்டு கேமராவா, இதுக்கான நெகட்டிவ்ஸ் எதுவும் இப்போ கிடைக்கிறதும் இல்லை. அப்பா இதை கலைய சொல்லிட்டாங்க, ஆனால் எனக்கு கலையவே மனசு இல்லை. அதான் எடுத்து வச்சு கொஞ்சம் சரி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி, அது அப்புறம் பார்க்கலாம். அண்ணன் உங்களை கூப்பிட்டான். ஏன்? ஏதோ மேக்ஸ் புக் எடுத்துட்டு வர சொன்னாங்க, ஏதோ டவுட்டாமே. மேக்ஸ்ல டவுட்டா? ஆமா அண்ணி, அண்ணன் அப்படிதான் சொன்னான். உங்களையும் கூப்பிட சொன்னான். என்ன எதுக்கு கூப்பிட சொல்லியிருப்பாங்க? அவங்களுக்கு மேக்ஸ் ஓகேவா தான் வரும். அப்படி ஒரு பெரிய டவுட் ஒன்றும் வர அளவுக்கு ஹெவியான சாப்டர் இப்போ எடுத்திருக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு கூப்பிட்டுருக்கணும்? ஓ, அதான் மேட்ரா. புரிஞ்சிடுச்சு டே, புரிஞ்சிடுச்சு. நான் வரமாட்டேனே, சான்ஸே இல்லை. சொல்லுங்க அண்ணி. விதுன், அண்ணி புக்கை எடுத்து கொடுக்குறேன், அந்த புக்கை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துரு. அவங்களுக்கு தெரியாத மேக்ஸே இல்லை, பொய் சொல்கிறாங்க. அப்படியா? சரிங்க அண்ணி, புக்கை மட்டும் எடுத்து கொடுங்க, நான் கொண்டு கொடுத்துட்றேன். இரு, எடுத்துட்டு வரேன். இந்தா விதுன். கொடுங்க அண்ணி. சரிங்க அண்ணி, போயிட்டு வரேன். சரி. நான் வருவேன்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. அண்ணே. என்ன இவன் மட்டும் வந்திருக்கான்? இந்த அண்ணே. விதுன் அண்ணி வரலையா? உனக்கே ஏதோ நல்லா மேக்ஸ்லாம் போட தெரியுமா, அதனால கொண்டு போய் புக்கை மட்டும் கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டாங்க. எனக்கா? டேய் எனக்கு தெரியாதுடா. அண்ணி உனக்கு தெரியும்னு சொன்னாங்க, நீ என்ன தெரியாதுன்னு சொல்ற? நீ போ, அவளை போய் கூட்டு வா, போ. சரி இரு, வரேன். புக்கை இங்கே வச்சுட்டு போட்டா? என்கிட்ட கொடு. சரி போ, போயிட்டு வா. போறேன். அண்ணி. அண்ணி. சொல்லு விதுன். அண்ணனுக்கு அது தெரியாதான், உங்களை கூட்டிட்டு தான் வர சொன்னாங்க. இல்லை விதுன், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா இரு, அந்த மேக்ஸோட கைடு இருக்கு, நான் அதை தரேன், அது கொண்டு போய் கூட அவங்களுக்கு. சரிங்க அண்ணி. இரு. இந்தா, இதை கொண்டு கொடு. கண்டிப்பாக அவங்களுக்கு நான் தேவையே படாது. நான் சொல்லி கொடுக்கறத விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டவுட்டே வராது. நீ இதை கொண்டு போ. அப்பாடி சந்தோஷம். தாங்க அண்ணி, தேங்க்யூ. சரி, போயிட்டு வா. நான் வரவே மாட்டேனே, கடைசி வரையும் நீங்கள் அப்படியே தான் இருக்கணும். அவங்க தனியாக என்ன ஒரு மூளை, மேக்ஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டா நான் வந்துடுவேன்னு தெரியும், அதனால தான் இப்படி கூப்பிட்ருக்கீங்க. கல்ல அண்ணே. இவன் என்ன மறுபடியும் தனியா வந்திருக்கான்? இந்த அண்ணே கைடு. டேய் சொல்லுண்ணே. அண்ணி எங்கடா? அண்ணே, நான் கூப்பிட்டேன், இந்த கைடை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அண்ணி சொல்லி கொடுக்கறதோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா இந்த கைடில், அதனால இந்த கைடை கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. அப்படியா சொன்னா அவ? ஆமாம், ஏண்ணே? டேய் அது டவுட் இன்னும் இருக்குடா, நீ போய் அவளை கூட்டு வா. அண்ணே, கைடே இருக்கு, அதுக்கப்புறம் எதுக்குண்ணே அண்ணி? டேய், இந்த டவுட் கைட்லயும் இல்ல புக்லயும் இல்ல, ரெண்டுத்துலயுமே இல்லாத டவுட். நீ போய் அவளை கொஞ்சம் கூட்டிட்டு வாடா, போ. அது என்னென்ன, கைட்லயும் புக்லயும் இல்லாத டவுட்டு? எதை சம்மந்தப்பட்ட டவுட்டு? எதையோ சம்மந்தப்பட்ட டவுட். நீ போய் அவளை கூட்டிட்டு வரியா இல்லையா? போறேன்.
உன் தொலை தாங்க முடியல. ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன், கூட்டு வச்சு இது 2 பேரும் இருந்து சாவடிக்கிறீங்க. சரி சரி போ. நீ இப்போ அவளை கூட்டிட்டு வந்தனா நான் இனி உனக்கு கூப்பிட மாட்டேன். நீ போய் இருந்து படம் பார்க்கலாம். இந்த பக்கம் நீ வரவே வேண்டாம். வராம இருந்தாலே போதும். உன் பேச்செல்லாம் ரொம்ப தினுசா இருக்கு. போயிட்டு வரேன். போ 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 செல்லம் போ. அண்ணியை கூட்டிட்டு வந்துரு எப்படியாச்சும். வரேன் வரேன். ஒரு படத்தை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. குய்யால வரவே மாட்டேங்கிற நீ. பாவம் கூட்டு வச்சு ஏதாவது பேசி அனுப்பிவிட்டுலான்னு பார்த்தேன். ம், இனி அப்படிலாம் கிடையாது. லிப் டு லிப் அடிக்காம விட மாட்டேன். பாருடி. அண்ணி, மிதுன், என்ன? அண்ணன் உங்களை கண்டிப்பா வர சொல்றான். ஏதோ புக்கிலேயே இல்லாத டவுட்டா, நீங்க தான் கண்டிப்பா கிளியர் பண்ணி வைக்கணுமா. புக்கிலேயே இல்லாத டவுட்டா? அது என்ன டவுட்டு? தெரியலையே. புக்கிலேயே இல்லாத டவுட்டு எதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் வரமாட்டேன். இதுக்கு ஒரு ஆன்சரை நான் அனுப்பி விட்றேன், இருங்க. ம் ம் என்ன பண்றாங்க? இந்தா மிதுன். ஃபோனா? பிடி. எதுக்கு அண்ணி உங்க ஃபோன் எனக்கு? உனக்கு இல்லை, உங்கள் அண்ணன் கிட்ட கொண்டு கொடு. அண்ணனுக்கா? அவனுக்கு தான் ஃபோன் இருக்கே. ஃபோன் இருக்கு, ஆனால் அவங்க ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு சொன்னாங்க, சார்ஜ் இல்லாமல். ஒருவேளை புக்லேயே இல்லாத டவுட்டை ஃபோனில் கண்டுபிடிக்கலான்னு நினச்சோம், ஃபோன் இல்லாமல் இருந்திருக்கோம்ல, அதனால தான் ஃபோனை கொடுத்து விட்றேன். இதில் பாஸ்வேர்டுலாம் எதுவுமே போடலை, நீ எனக்கு கொண்டு கொடுத்தா போதும், அவங்களே எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? சரி. வாங்கிக்கோ. ஓகே அண்ணி. சரிங்க அண்ணி, பாய். சரி விதுன், போய் கொடு. என்ன நடக்குதுங்க? ஒன்றும் புரியல. ஃபோனை கொண்டு கொடுத்துட்டு நம்ம போய் இருந்து டிவியை பார்ப்போம். நல்ல படம் போயிட்டுருக்கு. ஜோ பாவம், விதுன் தான் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். சாரிடா செல்லம். என்ன? டேய் எங்கடா அவ? அண்ணி வரலன்னு சொல்லிட்டாங்கண்ணே. நான் கண்டிப்பா கூப்பிட்டேன்னு சொன்னியா? சொன்னனே. ஏதோ புக்லேயே இல்லாத டவுட்டுன்னு சொன்னியே, அதையும் சொன்னேன். அப்பதான் ஃபோனை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. போனை கொடுத்து அனுப்பி விட்டாளா? ஆமாண்ணே. போன் எதுக்கு கொடுத்துட்டா? ஏதோ புக்லேயே இல்லாத டவுட்டுன்னு சொன்ன உடனே, அவங்க ஃபோன் சார்ஜ் போட்டிருக்காங்கல்ல, பவர் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால இந்தா என் ஃபோன் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. கொய்யால அப்படியாடா சொன்னாவ? ஆமாண்ணே. சரி போ, நீ போய் டிவி பாரு போ. நீங்க வராத. நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். இனி வர வேண்டாம். நீ போ டிவி பாரு, படம் பாரு. ஓகே, இந்தா ஃபோனு. கொடுத்துட்டு போ. ஐயா ஜாலி, படம் பார்க்க போறேன். ஏண்டி நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் இவ வருவா வருவான்னு. கொய்யால என்ன சொன்னாலும் வர மாட்டேங்கிறடி நீ. இருடி இரு, இப்ப வந்துட்டு இருக்க உனக்கு அங்க. ஷோ, அத்தை வேற எங்க இருக்காங்கன்னு தெரியல. அத்தையும் அம்மாவும் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவளை பார்க்க போகணும். வரேன்டி வரேன், இரு. என்ன சொல்லும்? மாமா கூப்பிட்டா வரமாட்டியோ? மாமா கூப்பிட்டா வரமாட்டியான்னு கேட்டேன். நான் எதுக்கு வரணும்? மாமா கூப்பிட்டா வரணும். என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? எனக்குலாம் தெரியாது. தெரியாது? தெரியாது? என்ன தெரியாதுன்னு சொன்னல, இரு சொல்லித்தரேன். ஏன் டீச்சர்ல எழும்பிட்ட? நீ உட்கார்ந்து இருந்தப்பதான் எனக்கு வாட்டமா இருக்கும். உட்காரு. நான் உட்கார மாட்டேன். மாமா சொன்னா கேட்கணும். உட்காரு. உட்கார மாட்டியா? என்ன? ஏன் என்னன்னு உனக்கு தெரியாது? எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. விதுனை 3 வாட்டி அனுப்பி விட்டேன். மொத வாட்டி மேக்ஸ் புக் எடுத்துட்டு வர சொன்னேன். எடுத்துட்டு வந்தியா? இல்ல. சரி அதை விடு. அடுத்த வாட்டியும் கூப்பிட்டு அனுப்பி விட்டேன். அடுத்த வாட்டியாவது வந்தியா? இல்ல, கைடு கொடுத்து அனுப்புனேன். போ, உங்க அப்பாட்ட கொடு போடி. கொய்யால கைடுக்காகவா நான் அவனை அனுப்பிவிட்டேன்? நீ வரணும்னு சொல்லி தானே அனுப்பிவிட்டேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. ஆன் பண்ற ஆன் ஆகல. சரி ஃபோன் பண்ண முடியலையே, விதுன் ஒட்டு கூப்பிட வைக்கலான்னு பார்த்தா நக்கல் நையாண்டி காஞ்சிட்டு இருக்க நீ. சரின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி அனுப்பிவிட்டா ஃபோனை கொடுத்து அனுப்பிவிட்றா. உன் ஃபோன் யாருக்கு வேணும்? கொய்யால மொத வாட்டி கூப்பிட்டப்பே வந்திருந்தேன்னு வச்சுக்கேன். சும்மா கூப்பிட்டு பாவம் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பேசி அனுப்பி விட்டுலான்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா இந்த வாட்டி லிப் டு லிப் அடிக்காம விட்டவே மாட்டேன்டி. எவ்வளோ சினுங்கனாலும் விட மாட்டேன்.
சினுங்காதடி, ரொம்ப அழகா இருக்க. ஏய், இங்க திரும்படி. ம் அம்மா வந்துடுவாங்க. எல்லாரும் என்னென்ன பண்றாங்கன்னு நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஐயையோ பார்த்துட்டாங்களா? அவ்வளோதான், இனி சும்மாவே விட மாட்டாங்க. ஓய், இந்த பக்கம் திரும்படின்னு சொன்னேன். ம்ஹும். ஏய், ம் இன்னொரு வாட்டி மாமாவை மதிக்காம இருந்த அவ்வளோதான், புரிஞ்சுதா? ம் சரி, பயப்படாம இரு. உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், சரியா? சரி, மாமா போயிட்டு வரேன். ம் எப்படி பார்த்துட்டு இருக்கா பாரு செல்லம். பாய்டி. என்னடி எதுக்கு இங்கே வந்தீங்க? நீ என்னடி கீழே பார்த்து பேசிட்டு இருக்க? சொல்லுங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க? கிஸ் அடிக்க. அடிச்சிங்களா? கவி, வந்த வேலையை முடிக்காம போனா எப்படி? ஓய் கவி, ம் என்ன சொன்ன இப்போ? வந்த வேலையை முடிக்காம போறீங்களே, ஏன்? அப்போ முடிச்சிட்டு போனா உனக்கு ஓகேவா? ம் வந்த வேலையை முடிச்சிட்டு போனா உனக்கு ஓகேவான்னு கேட்டேன். ம் கவி, ஓய் நில்லு. எங்க போற? நான் போறேன். எங்க போற? நீங்க கையை விடுங்க. எங்க போறன்னு சொல்லிட்டு போ. ம் இங்க வா. ம்ஹும். வாடி, வந்த வேலையை முடிச்சிட்டு போறேன். கவி, இங்க பாருன்னு சொன்னேன். ம்ஹும். பார்க்க மாட்டேன். இவளா உசுப்பேத்தி விட்டுட்டு ம், இருடி. உனக்கெல்லாம் ரொமான்டிக் பாய் செட் ஆக மாட்டான், ரக்கடு பாய் வருவான் பாரு. மா ஓய் கவி, ம் என்ன பாரு. ம்ஹும். பாருடி. விடுங்க. ம்ஹும். ம் ம்ஹும். வந்த வேலையை முடிச்சிட்டு போகாம விட மாட்டேன். ம் சரி, ஆனா கட்டி மட்டும் பிடிக்க வேண்டாம். ம்ஹும். நான் கெட்டி பிடிச்சிட்டு தான் கொடுப்பேன். ஒரு நிமிஷம் என்ன பாரு. ம்ஹும். சொல்லம் இல்ல, பாருடி. மழை தூதலே ஓதங்களிடம் பார்க்கிறே மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே மழை செய்யும் கோளாறு. சாப்பிடட்டா? ம், இங்க பாரு. சாப்பிடட்டா? ம் கொதிக்கிறேன் பாலாறு மழை செய்யும் கோளாறு. ம் ம் போதும். ம்ஹும். எனக்கு பத்தல. கொதிக்கிறேன் பாலாறு. போதும். நிஜமா? ம் கண்ணை திறக்க மாட்டியா? ஓய், ம் இந்த உதட பார்க்க பார்க்க மறுபடியும் மறுபடியும் கிஸ் அடிக்க தோணுதுடி. போதும். எனக்கு வேணுமே. ம் இது காதல் ஆசைக்கும் காதல் பூஜைக்கும் நேரமா? ம் ம் இந்த ஜோடி வண்டுகள் போறதான் இடுமா? செம்ம டேஸ்ட். சரி, அடுத்து மறுபடியும் எப்போ? ம் அவ்வளோதான். இன்னைக்கு அவ்வளோதான், நாளைக்கு? ம்ஹும். இனி படிச்சு முடிச்சதுக்கப்புறம். ஏய், அவ்வளோ டிஸ்டன்ஸா? போடி. ம் பின்ன. அது எனக்கு தோணுறத பொறுத்து. ம்ஹும். போடி. ம் மாமா போட்டா? ம் அப்புறம் சாப்பிட்டப்போ டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்ட விதம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? சொல்லுடி, இல்லாட்டி இன்னொரு தடவை சாப்பிட்டு காமிக்கிட்டா? பிடிச்சிருந்துச்சு. போய் தானே சொல்ற? இல்லை. நிஜமாவா? ம் மாமா போட்டா? ம்
சரி படுத்து தூங்கு. ம் மறுபடியும் மாமா கனவுல கிஸ் கொடுக்க வந்தேன்னா அமைதியா வாங்கிக்கோ. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ம் வாங்கிக்கொடி சரியா? ம் சரி நான் போறேன். ம் போட்டாடி செல்லக்குட்டி. ம் மாமனை பார்க்க வெக்கமா செல்லக்குட்டிக்கு? ம் புரியுது புரியுது. சரி சரி போறேன். நல்லா டேஸ்ட். ஹாய் மக்களே, என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. Thank you so much and love you all.